ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுகன் ஸ்பேஸ். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாகவே செலிப்ரேட் பண்ணோங்க. இதற்காக என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணோம், என்னென்னலாம் முதல் நாளே ரெடி பண்ணோன்றதை அந்த vlogல காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல் நாள் நிறைய க்ளீனிங் வேலை இருந்துச்சுங்க. சரி, ஓகே, லஞ்ச் ஏதாவது சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த 5 மினிட்ஸ் மோர் குழம்பு ரெடி பண்ணேன். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெயிலுக்கு நல்லா சூப்பராக கூலிங்காக டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தயிர் நல்லா சுற்றிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே ஜார்லேயே கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, நம்ம மிக்சியில் போட்டு சுற்றின தயிரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் கொதி வர்றதுக்கு முன்னாடியே தேவையான அளவு உப்பு போட்டு இதை இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியான மோர் குழம்பு ரெடி. இது நல்லா அப்பளத்து கூடவோ முட்டை கூடவோ வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, லஞ்சு கிச்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடெல்லாம் பெருக்கி நல்லா தொடச்சிட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பூஜை சாமான்லாம் கழுவலான்னு வந்திருக்கேன். அப்பா, ஃபெஸ்டிவல்னு வந்தால் எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கோ இல்லையோ, இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு தாங்க பயமாக இருக்கும். ஏன்னா நார்மல் டேஸை விட வேலை 2 மடங்காக இருக்கும். பெண்டே நிமிர்ந்துருச்சு எல்லா க்ளீனிங் வேலையும் முடிக்கிறதுக்கு. இதுக்கிடையில எனக்கு ஒரு குட்டி ஆசை வேறு. இந்த ஓணம் டைம்லலாம் கேரளா வீடுங்கள்லாம் இந்த பூக்கோலம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் நம்ம வீட்டில் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை. சரி, அதையும் செஞ்சுருவோமே, இவ்வளோ வேலை பார்த்தாச்சு, இது பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி சரி செஞ்சு பார்த்துலான்னு சொல்லிட்டு பூவெலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இன்ஸ்டாமார்ட்டில் ஏதோ ஆர்டர் பண்ணும்போது செக் பண்ணால் இந்த சாமந்தி பூலாம் நல்லா கம்மி ரேட்டுக்கே கிடச்சிருச்சு. 1/4 கிலோவே 20 ரூபா அந்த மாதிரி கிடச்சிச்சு. சரி, ஓகே, வாங்கி இந்த பூவே வச்சு ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆர்டர் போட்ட பூலாம் வந்துருச்சு. ஆரஞ்சு கலரில் அந்த சாமந்தி பூ, எல்லோ கலர் சாமந்தி பூ, அப்புறம் ரோஸ், அதெல்லாம் நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாமந்தி பூ, ரோஸு, அப்புறம் க்ரீன் கலருக்காக செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை பிச்சு கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணேன். என் பையனும் கூட கொஞ்சம் ரெடி பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தான். கொஞ்சம் கொஞ்சம் பூலாம் பிச்சு கொடுத்தான். அப்புறம் கை வலிக்குது, நான் விளையாட போகிறோமான்னு ஓடிட்டான். சரி, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவன்கிட்டேயும் கொஞ்சம் வேலை வாங்கியாச்சு இன்னைக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே ஹெல்ப் பண்ணான் பூவெல்லாம் பிச்சு கொடுக்கறதுக்கு. இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா சின்ன பசங்க. அம்மா நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு க்யூட்டாக வந்தான். சரி, ஓகேடா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பிச்சு கொடுத்தான். அவன் பண்ணது அப்புறம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூப்லேருந்து ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு அதை ட்ரா பண்ணிவிட்டு அதிலவே இந்த பூவெல்லாம் வச்சு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி நல்லா சூப்பராகவே வந்திருந்ததுங்க. பார்க்கவே அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அதை பார்க்கும்போதே. சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சித்திரக்கனிக்கும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டே ரெடி பண்ணிட்டேன். ஒரு பிளேட்டில் மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், ஆப்பிள், எலுமிச்சைப்பழம், அப்புறம் கொஞ்சம் காசு, அப்புறம் கோல்டு காயின், பூ, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு சாமி ரூமில் வச்சாச்சு. ஒரு கண்ணாடியும் வச்சுருக்கேன். காலையில் ஏஞ்சோடனே இதில் பார்த்தா இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் இதை ட்ரை பண்ண சொன்னாங்க, அதனால தான் சரின்னு பண்ணேன். நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. காலையில் ஏஞ்சி வந்து சூப்பராக நெக்ஸ்ட் டே மீல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லாவே சாமி கும்பிட்டு முடித்தோங்க. தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வருஷ பிறப்புக்கு என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.